الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தோர்கள், அஹ்லே பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், முழு உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத் நாள் வரும் வரை உண்டாவதாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அடியேனாய் எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தக்வாவை கொண்டு அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்லவனாம் அல்லாஹ் நம் அனைவர் வாழ்விலும் ரஹ்மத்து செய்தருள்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, குத்பாவுடைய நேரமோ மிக சொற்பமான சுருங்கிய நேரம் என்பதனால் அந்த சுருக்கமான நேரத்துக்குள்ளால் யாரும் தூங்கி விடாமல் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது கொடுத்து நல்ல முறையில் கேட்பதோடு பிழைகள் இருந்தால் முதன்மையாக என்னையும் சேர்த்து அந்த பிழைகளை திருத்தி நல்லவர்களாக வாழ்ந்து வீட்டில் உள்ள மனைவி மக்கள் சகோதரிகளுக்கும் ஞாபகப்படுத்தி மௌத்துடைய நேரத்தில் கலிமா தையிபாவோடு சாலிஹான நல்ல மௌத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள்வாளிப்பானாக என்று சொல்வதோடு, இரண்டாவதாக பின்னால் உள்ளவர்கள் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். முன்னால் உள்ள இடங்களில் அப்படியே எழுந்து வந்து உட்கார்ந்தால் பின்னால் வருகின்றவர்களுக்கு மிக நல்லதாக இருக்கும். அதனால் பின்னால் இருப்பவர்கள் இடமுள்ள இடத்தில் எலும்பி வந்து உட்காருமாறு மிக தாழ்மையாக பின்னால் உள்ளவர்களை வேண்டிக் கொண்டு சுருக்கமான குத்பாவுடைய தலைப்புக்குள்ளால் வருகிறேன். அருமையான சீதேவிகளே, ஒவ்வொரு ஆண்டும் நம்மை வந்து கடந்து சென்று நம்முடைய வாழ்நாள் ஆயுள் குறைந்து கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இன்று ஹிஜ்ரி 1447வது வருஷம் ஹிஜ்ரி ஆண்டு வருகிறது என்று ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி நேரத்தில் நாம் எல்லாம் சொல்லியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ ஹிஜ்ரி 1447வது வருஷம் வந்து இஸ்லாமிய புது வருட முஹர்ரம் மாதம் வந்து அல்லாஹ்வுடைய மாதமே என்று சொல்லப்பட்ட அந்த முஹர்ரம் மாதம் வந்து எல்லோரும் போல் பிறை 9லும் 10லும் அந்த சங்கையான நோன்புகளை நோற்று அந்த முஹர்ரம் மாதத்தின் கடைசி நாள், இறுதி நாள், முஹர்ரம் மாதத்தின் 5வது குத்பாவில் பிறை 29வது நாளில் இன்று இரவு சபர் மாதத்துக்காக தலைவரை பார்க்கும் நாளில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அருமையான சீதவிகளே, எந்த அளவுக்கு நேரங்கள் காலங்கள் கடந்து நாம் மௌத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்றைய ஹுத்பாவில் யாரும் மறந்துவிடக் கூடாது.
நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்களின் பெற்றோர்கள், நம்முடைய தாய், நம்முடைய தாயின் தந்தை, இப்படி எவ்வளவு பேர்கள் கபருக்கு சென்று விட்டார்கள். இனி நான் கபருக்கு செல்ல இருப்பவர்கள். அதனால் அருமையான ஸ்ரீதேவிகளே, இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் நாம் நரகத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு நம்முடைய குடும்பம், மனைவி, மக்கள் இவர்களையும் பாதுகாத்து விட்டுத்தான் கபரை நோக்கி செல்ல வேண்டும். கபரில் போனத்துக்கு பின்னால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேண்டுவதல்ல, அது முடியாத ஒரு செய்தி. அல்லாஹ் குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, மூமின்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களைய நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க. முதலாவது அல்லாஹ் போட்ட ஆர்டர் எங்களுக்கு, முதலாவது போட்ட ஆர்டர் உங்களுக்கு. வீட்டில் யார் தலைவர்? கணவர், தகப்பன். அவர்தான் வீடு கட்டினார், அவர் திருமணம் முடித்து மனைவி மக்களை பார்க்குகிறார், 3 நேரம் உண்ட குடிக்குகிறார், வீடு வாசலை குடிக்குகிறார் என்றால் வீட்டின் தலைவாசல், வீட்டின் தலைவர் அந்த கணவர். அந்த கணவன் பொறுப்பு முதலாவது அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளணும். இரண்டாவது வஅஹ்லீக்கும், உங்களோட குடும்பம். நம்ம குடும்பம் தான் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பராமரிப்பில் இருப்பவர்கள், நம்முடைய செலவுக்கு இருப்பவர்கள். இவர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். இது வெறுமனே சொல்லிட்டு போறதல்ல, இது அம்ரு உஜூப், வாஜிபானது. எப்படி முஸ்லிம்களுக்கு குதுபா ஜும்மா கடமையோ, எப்படி லட்சக்கணக்கான வியாபாரம் எல்லாம் வேண்டாம் என்று கடைகளை மூடி பள்ளியை நோக்கி வருகிறோமோ, 5 வக்து தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கடமையோ, தொழுகிறோமோ, ரமலான் காலம் வந்தால் பேணுதலாக நோம்பு நோக்குகிறோமோ, அது போன்ற ஒரு ஃபர்லு தான் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும். கபர்ல வச்சு மண் பட்டத்துக்கு பின்னால நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறல்ல. மலக்குல் மௌத் நம்முடைய குரவலை பிடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு 45 வயது, எனக்கு 52 வயது, எனக்கு 60 வயது, உலகத்தில் வாழ்ந்த காலம் மிச்சம், எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் 15 வயதில், 20 வயதில், 25 வயதில் திருமணமாகுவதற்கு முன்னால், திருமணம் பேசுவதற்கு முன்னால், குழந்தையாக இருக்கும் பொழுது, வாலிபனாக இருக்கும் பொழுது எத்தனையோ பேர்கள் கபரை சென்று விட்டார்கள். இனி நான் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறேன், நீண்ட காலம் இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மௌத்து வரப்போகின்றது. அதனால் நான் என்னை தூய்மையாக்க வேண்டும், நான் அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக வேண்டும். வெளிரங்கம் எப்படி ஒவ்வொருவரும் ஆபீஸுக்கு போச்சல்ல, ஸ்கூலுக்கு போச்சல்ல, ஒரு வேலைக்கு போச்சல்ல, தன்னை அலங்கரிக்கிற, தானே பஸ்து பார்க்கிற, குளிச்சு ரெடியாகி நல்ல மேக்கப் பண்ணி இப்பப்பா இருக்கிறேன், நலகா இருக்கிறேன் என்று தன்னை அழகு பார்த்து வெளியே போறோம். பிரச்சனை இல்லை, நல்ல இஸ்லாம் தூய்மையை விரும்புது. அதுபோன்றுதான் ஹபீப், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு இறைவனோடு நெருங்கி இருக்கிறது, உள்ளத்தில் கல்பால் எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், இவ்வளவு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேனே, நான் சரிவர தொழுதிருக்கிறேனா, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றினேனா, என்னை போன்ற மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல், கல்வை நோவிக்காமல், பதுவாக்களை வாங்காமல், அவர்களோடு நேர்மையாக சிரித்த மலர்ந்த முகத்தோடு இருக்கிறேனா, என்னுடைய மனைவி மக்கள் இவர்களோடு அன்பாக நேசமாக இருக்கிறேனா, என்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளை திருத்தி நான் கொடுத்து அல்லாஹ்வுக்கு நல்லவனாக இருக்கிறேனா என்பதை ஸ்ரீதேவிகளே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். எங்களோட கல்பு உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். கல்பு உள்ளம் தூய்மையா இருந்து செய்கின்ற இபாதத்து தான் அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமானது. கல்ப அநியாயம் செஞ்சு, கல்ப ஃபசாதாக்கி, கல்ப மகா கெட்ட பாவங்களை நினைச்சு அடுத்தவர்களை பத்தி பொறாம கொண்டு, அடுத்தவர்களை பத்தி கீபத்து பேசி, அடுத்தவர்களை பத்தி கெட்ட எண்ணம் வைத்து, அடுத்தவர்களுடைய சொத்து செல்வங்களை துரோகம் இழைத்து, அடுத்தவர்களை நோவித்து, அடுத்தவனுக்கு பொய் பேசி, அடுத்தவன் அமானத்துக்கு அமானிதத்துக்கு அநியாயம் செஞ்சு எவ்வளவுதான் தொழுதாலும்,
தஹஜ்ஜுத் தொழுதாலும் 5 வக்துக்கு முன்சப்புக்கு வந்தாலும் ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வந்து ஒட்டகம் கொடுக்கிற நன்மை அடைஞ்சாலும் நோன்புக்கு மேல் நோன்பு நோற்றாலும் ஜகாத்து ஹஜ்ஜி கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்துல எந்த வெளிவுமே இல்லை சீதவிகளே. அதனால யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. முனாஃபிக் நயவஞ்சகன் யாரென்று கேட்டு கேட்டு கல்வெல்லாம் காதெல்லாம் நிறைஞ்சி போய்ச்சி. ஆனால் கேட்ட நான் என்னுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்ல, நயவஞ்சகத்துடைய அடையாளம் இதா ஹத்தஸ கதப, பேசினாலே போய் பேசுவான். வைதா வஅத அக்லப, வாக்கு கொடுத்தார் என்றால் வாக்குக்கு மாறு செய்வான். வைது உத்மின கான, நம்பிக்கையாக ஏதாவது ஒன்று கொடுத்தா அதுக்கு துரோகம் செஞ்சிடுவான். அருமையான பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலிருந்து சஹாபாக்களுக்கு போதிச்சதே நம்பிக்கையில் சரியா இருக்க வேண்டும். எந்த கட்டத்திலும் பொய் பேசி விடக்கூடாது. நாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ஹிஜ்ரத்துடைய பாடம். ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்து செய்து போகிறார்கள். மக்காவை விட்டும் மதீனாவுக்கு போகிறார்கள். ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவரும் தன்னுடைய தந்தையோட போறாரு. போற நேரத்துல இந்த உத்துபா ஷைபா எல்லாம் ஆஹா நீங்க எல்லாம் போக இயலாது, நீங்க நின்றுடணும் ஏன்னு கேட்டா, நீங்க இப்படி பேய்த்துட்டு சொன்னா உங்களோட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற தோழர்களும் எப்பயோ ஒரு நாள் எங்களுக்கு எதிராக வாழ தூக்கினாங்க என்றா நீங்களும் போய் எங்களுக்கு எதிராக வாழ தூக்கத்தானே போறீங்க. இல்ல நீங்க போக கூடாது, மக்காவிலே இருக்க வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்துகிறார்கள். இல்ல இல்ல நாங்க பேத்தியாகணும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கியான திருமுகத்தை பார்த்தே ஆகணும், நாங்களும் ஹிஜ்ரத் செஞ்சவர்களாக வேண்டும் என்று அவர்கள் சொல்ல, இவர்கள் முடியாது என்று அடம் பிடிக்க, அவர்கள் திருப்பி சொல்ல, அப்படியா கடைசியாக ஒரு வாக்கு எடுத்தார்கள் இந்த உத்துபா ஷைபா எல்லாம். என்ன வாக்கு? எப்போ ஒரு நாள் நமக்கு எதிராக உங்களுடைய தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற சஹாபாக்களும் நீங்களும் போய் சேர போறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு யுத்தம் பிரச்சனை சண்டை என்று வந்தா நீங்க எங்களுக்கு எதிராக வாள் தூக்க கூடாது. அவர்களே வாக்கு கொடுத்தாங்க, நாங்க உங்களுக்கு எதிராக வர மாட்டோம். எப்படி அறிவர்கள் கலந்துடணும், அது ஒரு விஷயம். கண்மணி நாயகத்தை பார்க்கணும். ஆனா கொடுத்த வாக்கு என்ன? நாங்க எதிராக வாள் தூக்க மாட்டோம். மதீனாவுக்கு அனுப்பப்பட்டாச்சு, மதீனாவுக்கு வந்தாங்க, காலங்கள் உருண்டோடியாச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நமக்கெல்லாம் தெரியும். ரமலான் மாதம் 17வது நோன்பு, வெள்ளிக்கிழமை நாள் சுபஹுக்கு பின்னால் இஸ்லாமியாக பெரிய யுத்தம் பத்ர் யுத்தம். 311 பேர்கள், எல்லோருக்கும் மனப்பாடம். எதிர்த்தரப்புவாதிகள் ஆள் பலம் உள்ளவர்கள், பணபலம் உள்ளவர்கள், ஆயுதம் பலம் உள்ளவர்கள். இவங்களை விட 3 மடங்கு 1000 பேர்கள். லேஷா இப்ப யுத்தம் நடக்கிற நேரத்துல ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்றொரு நாள் நாங்க ஹிஜ்ரத் வரும் பொழுது இந்த உத்துபா ஷைபாலம் எங்களுக்கு அலட்டி தந்த, ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்தா நாங்க எதிராக வாள் தூக்க கூடாது என்று சொல்ல, நான் அப்படி சொல்லிட்டேன் நாயகமே, என்ன செய்ய? ஆஹா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்க எல்லாம் முஷ்ரிக்குகள், அவங்க எல்லாம் அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள், அவையெல்லாம் இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்யறவங்க, பிரச்சனை இல்ல, நீங்க எல்லாம் எங்களோட யுத்தத்துக்கு கலந்துக்கோங்க, அவங்களுக்கு எதிராக வாள் தூக்குங்க என்று எங்கட பாணியில பேசினாங்களா? எங்கட பாணியில அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் எப்பயோ சொன்னது, அதெல்லாம் 2 வருஷம், அதெல்லாம் அந்நியவன், அதெல்லாம் முட்டு போடுங்க, நீங்க எல்லாம் வாங்க எங்களுக்கு ஆக்கள் கூடணும் என்று எங்கட பாணியில எங்கட பாஷையில சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க அப்படி சொல்லி இருந்தால் நீங்க வர வேண்டாம், மதீனாவுக்கே சென்று விடுங்கள். பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் வந்தா 313 15 ஆகிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் பலத்தை பார்க்கல, ஆக்கள் கூடுறத பார்க்கல, ஈமானுடைய பலம் தாங்க வேண்டும். இரண்டாவது, அந்நியவன், புத்திகளை வணங்குகிறவன், அல்லாவுக்கு இணை வைப்பவன், அவனுக்கு கொடுத்த வாக்கையும் நீங்க நிறைவேற்றுங்க. நீங்க 2 பேருமே மதீனாவுக்கு போங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பினாங்கண்டா, ஸ்ரீதேவிகளே நாங்க எல்லாம் தொழுகிறவங்க இல்லையா, நோம்புல சரி கட்ரன் டைப் ஒழுவெடுக்க செல்ல வாய்க்கு தண்ணி எடுக்க புளிங்கி பட்டா ஹசரத்தாங்க, வாய்க்கு தண்ணி எடுத்த புளிங்கி பட்டோ இல்லையோன்னு எனக்கு டவுட், நான் நோம்பா இல்லையா, அவ்வளவு பேணுதல்.
பிரச்சனை இல்ல, பேணுதல சொல்ற அந்த அளவுக்கு பக்குவம். ஆனா அந்த பக்குவம் உங்களோட குடும்பத்துல, உங்களோட மனைவி மக்கள்ல, உங்களோட கஸ்டமர்ஸ்ல, உங்களோட வியாபாரிகள், உங்களோட நண்பர்கள் எந்த அளவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுறீங்க, எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு எடுத்த கடனை நேர்மையாக கொடுக்கிறீங்க. அநியாயம் செய்றீங்களா? இப்ப அவர் மறந்துட்டாரு, அவர் மௌத்தாகிட்டாரு, இப்ப கேட்க பார்க்க யாரும் இல்ல, நான் கொடுக்க தேவையில்லைன்னு மார்க்கம் அப்படி ஒன்று இருக்குதா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை மூமினுக்கு கல்வில பயத்தை தரும். அவன் நோம்பு உழிச்சவனாய் கேளும், முன்சபுல தொழுகிறவனாய் கேளும், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செய்கிறவனாய் கேளும், உம்ராவுக்கு மேல உம்ரா செய்வனாய் கேளும். பேசினா போய் பேசுகிறானா அல்லது கொடுத்த வாக்குக்கு துரோகம் செய்கிறானா? கொடுத்த அமானத் பொருளுக்கு அநியாயம் செஞ்சிட்டா அவன் நயவஞ்சகன், அவன் முனாஃபிக் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான நாவினால் சொன்னா, மின்பர்ல ஹதீபாகிய இன்றைய மௌலவி கேட்கிறார், எதுக்கு அப்பா உங்களுக்கு தொழுக, எதுக்கு ஒரு நோன்பு, எதுக்கு ஹஜ்ஜி, எதுக்கெல்லாம் உம்ரா, இதெல்லாம் நீங்க யாருக்கு தெரியுமா செய்றீங்க? இதான் உண்மை. உலமாக்கள் கிட்ட கேளுங்க, நீங்க யாருக்கு தெரியுமா செய்றீங்க? அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யற. ஆனா நீங்க யார நோவிச்சீங்க, யார்ட கடனுக்கு பொல்லி வச்சீங்க, யாருக்கு அநியாயம் செஞ்சீங்க, யார்ட பேச்செல்லாம் மதிக்காம கல்வ நோவிக்கிறீங்க. அதை மனைவியாய் கேளும், உங்களோட உம்மா அப்பாய் கேளும், நண்பனாய் கேளும், உங்களோட ஊரை விட்டும் தூரமானவனாய் கேளும். நீங்க உம்ரா செய்தது, ஹஜ்ஜிக்கு வாரது, தொழுகிறது, முன்சப்புக்கு போட்டி போட்டுறது, ஜும்மாவுக்கு வாரது எல்லாம் அவரை கொடுக்கப்படுது. தேவைதானா இது? இதுதான கஷ்டப்பட்டு அமல் செய்றீங்க. ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, யாருடைய விஷயத்திலும் நோவினை செஞ்சிடாதீங்க. யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் பலவோனாலும் வாக்க பாதுகாத்துக்கோங்க. சொல்றல்ல, எந்த அளவுக்கு நேர்மையாயிக்கணும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படணும், எந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கையில சரி இருக்கணும். அப்பதான் எங்கட மையத்துக்கு வாரவங்க எல்லாம் துவா கேட்பாங்க. அந்த துவா அல்லாஹ் இடத்துல கபூலியத்தாகும். நாங்க சரியாக இருப்பதோட வாஹிலீக்கும், எங்கட குடும்பம், உங்களோட குடும்பம், மனைவி மக்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். எங்கட அலியா சொத்து, எங்கட மகள்மார், எங்கட அலியா சொத்து, எங்கட மகன்மார் கண்ணை பொத்திட்டோம் எங்கட ப்ராப்பர்ட்டி, எங்கட சொத்து செல்வம் எல்லாம் மனைவி, நான தம்பிமார், மச்சம்மார், பிள்ளைகள் எல்லாரும் பங்கு வச்சிடுவாங்க. அதுதானே மார்க்கணும், அதுதானே சட்டமும். ஆனா எங்களுக்கு கபருக்கு அழியாம வந்து கொண்டிருப்பது எங்கட ஆண் மக்கள், எங்கட பெண் மக்கள். ஒழுக்கமாக வளர்த்தோம், மார்க்கத்தை சொல்லி கொடுத்தோம், நேர்மையாக வளர்க்கிறோம், தொழுகிறாங்களா, நோமுடிக்கிறாங்களா, துவா கேட்கிறாங்களா, வாப்பக்கு உம்மக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, நாங்க மலக்குல் மௌத் எங்கட குறவலை பிடிக்கிறதுக்கு முன்னால எங்கட பிழைகள் எது என்றதை பார்த்து இன்றைய ஹுதுபாவிலே தௌபா செய்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும், யார் யாருடைய சொத்துகள், யார் யாருடைய விஷயங்கள் என்னிடம் இருக்குது, அதெல்லாம் சரியாக பேச்சு வார்த்தையில எழுத்துல அங்க சம்பூர்ணமா முடிச்சுக்கோங்க. மௌத் என்று சொன்னது சொல்லி வாரல்ல. மின்பர்லிக்கு ஹத்தீபுக்கு மின்பர்லையும் வரையிலும் நீங்க ஹுதுபாவை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஜும்மா தொழுகிறதுக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாலேயும் வரையிலும், ஜும்மா தொழுகிறது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயும் வரையிலும் மௌத் என்று சொன்னது மிக நெருக்கத்துல இருக்குது. இதுதானே ஒவ்வொரு உலமாக்களும் சொல்ற ஹபீப் மின்பர்ல இதைத்தான் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு முஸ்லிமுக்கு காது நிறைஞ்சி வைச்சு அது சும்மா வேணா போச்சு. மூமினுக்கு தான் ஒரு பயம் வரும், மௌத்தண்டு இருக்கிற உணர்வு வரும், பாவத்திலிருந்து தன்னை பாதுகாப்பான், உள்ளத்தை தூய்மையாப்பான், பிள்ளைகளை நல்ல முறையில மார்க்கத்தோட வளர்ப்பான், மனைவி மக்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்வான். யாரு மூமின்? மூமின் யாரு? அல்லாஹ்வை பயந்தவன். மூமின் யாரு? மௌத்தண்டு இருக்கிறது என்ற உணர்வோடு வாழ்றவன். மூமின் யாரு? யாருடைய கல்வையை நோவிக்காதவன். வெறுமனே தொழுகிறான், நோமுடிக்கிறான், ஜகாத்து கொடுக்கிறார், ஹஜ்ஜி செய்கிறாரு, இவங்கெல்லாம் முஸ்லீம், இவங்கெல்லாம் முஸ்லீம். முஸ்லிமுக்கு மேலான மூமின் என்று சொன்னது இருக்குது. சென்ற ஹுத்துபாவிலும் சொல்லி இருப்பார்கள், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு கையாலேயோ நாவினாலேயோ நோவினை செஞ்சிடாதே. நாங்களும் எங்களை பாதுகாத்தோடும் எங்கட பிள்ளைகளையும் சீதேவிகளே அப்படித்தான் வளர்க்கணும். சின்ன வயசுல இருந்து மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளருங்க. வெறுமனே இங்கிலீஷ கொடுத்திருக்காரு, சிங்களை கொடுத்திருக்காரு, கம்ப்யூட்டரை கொடுத்திருக்காரு, நல்ல இன்ஜினியரா படிக்கிறாரு, டாக்டருக்கு படிக்கிறாரு,
லாயருக்கு படிக்கிறாரு, பைலட்டுக்கு படிக்கிறாரு, மார்க்கெட்ல எந்த தடையும் இல்லை. இந்த துன்யாவுடைய கல்வியை கொடுக்கிறதோட ஆகிராவுடைய கல்வியை கொடுங்க. சின்ன வயசுல இருந்து அல்லாஹ் ரசூல் என்றதை ஞாபகப்படுத்துங்க, தொலை வைங்க, தொலாட்டி தண்டிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வீட்டுக்கு ரஹ்மத்துன்னு சொன்னார்கள். ரஹிமல்லாஹ் இம்ரான் அல்லக ஃபீ பைத்திஹி சௌதா, யாருடைய வீட்டில் பிளம்பு அடிக்கிற கருவி தொங்க வைக்கப்பட்டிருக்குதோ, ரப்பே ரஹ்மானே அந்த வீட்டுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக. துவா யாருக்கு? பிளம்பு. அவங்களுடைய பிளம்பண்டா சொல்ற அடிக்கிற கருவி அது தொங்க வைக்கப்பட்டா அல்லாஹ் ரஹ்மத்து செய்யட்டும். ஆனால புள்ள தவறு செய்து 7 வயசு புள்ள, 8 வயசு புள்ள, 10 வயசு புள்ள, கவனமாயிரி, டைம் தொழுந்துகோ, அல்லாஹ் பயந்துகோ, நேர்மையான வீட்லயும் ஸ்கூல்ல மாதிரி மதரசால மாதிரி ஒரு டைம் டேபிள் நான் உனக்கு தந்திக்கு டைம் டேபிள் பரிசை என்று சொல்லணும். அதை மீற செல்ல பிளம்ப எடுத்து காலி கீழால் 2 கொடுத்துருவோம். பிள்ளைக்கு ஒரு அச்சம் பாரு, ஒரு பயம் பாரு, தாருக்கும் மாருக்கும் அல்ல, முழங்காலி கீழால 2 கொடுத்துருவோம். இப்ப அரசாங்கம் அடிக்க இயலாது என்ற ஒரு சட்டம் போட்டாச்சு. இப்ப ஸ்கூல்ல மதரசாக்கள்ல அடிபடுது இல்ல. இப்ப என்ன தெரியுமா நடந்தீங்க? அடிபடுகிறது இல்லதானே. இப்ப வாலிப பொடியமாருக்கெல்லாம் போலீஸ்ல மாஞ்சி போர்டு அமைப்பு வந்துட்டு, அடிக்கிறாங்க இல்ல, தண்டிக்கிறாங்க இல்ல, உம்மா அப்பாவுக்கு அந்த அந்த ஆக்ஷன் இல்ல. அப்படி செஞ்சீங்கன்னா எங்களுக்கும் கோர்ட்ஸ்ல பேசலும் என்ற கண்மணி நாயகத்துடைய சுண்ணத்துக்கு மாத்த நடக்க தொடங்கிட்டு இப்ப 18 வயசு பொடியமார், 20 வயசு பொடியமார், 25 வயசு பொடியமார் மோசமான அமைப்பில், மோசமான தொடர்பில் இருக்கிறாங்க. மாஞ்சி கையில போடப்படக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க. தேவைதானா இது? சின்ன வயசுல இருந்தே மார்க்கத்தோட ஒழுக்கமாக வளர்த்தீண்டா இந்த பிரச்சனை வருமா? கண்ணீர் வடிக்கிறவங்க யாரு? அதே உம்மா அப்பதான். ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, நாங்க தான் எங்கட மனைவி மக்களை வீட்டில வச்சு உன்ன கொடுக்கிற மாதிரி, படிக்கிறதுக்கு செலவழிக்கிற மாதிரி, நல்ல அமைப்புக்கு அவன் வரணும், நல்லா சம்பாதிக்கணும் என்ற நல்ல எண்ணம் வச்சிக்க மாதிரி ஸ்ரீதேவிகளே, உண்மையான வாழ்க்கை கபருக்கு பின்னால் அந்த வாழ்க்கை நல்லா அமையணும். என்ற பிள்ளைகளுக்கும் எனக்கும் என்றா மார்க்கத்தோட வச்சுக்கோங்க. தொழுகைக்கு எழுப்பாட்டுங்க, தொலாட்டி தண்டிங்க, அடிக்கடி சொல்லுங்க, உண்மை பேச சொல்லுங்க, பொய் பேசினா தண்டிங்க. எந்த சந்தர்ப்பத்தையும் பொய்ய மட்டும் பேசிடாது. முகம் கருக்கும், பொய் பேசாது. ஓண்ட ரிஸ்க்கு இல்லாமலாய் போகும். நிறைய பேர் சொல்றாங்கல்ல, கை கட்டுறது வாய் கட்டுது இல்ல, எல்லாம் சரியாய் கொண்டு வர்றது ஹஸ்ரத்தாங்க. பாருங்களே, கடைசி பிஞ்சி போகுது. எதை எடுத்தாலும் என்ன நிலைமை தான், எதை எடுத்தாலும் உங்களோட நிலைமை அப்படி என்றா உங்கள ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ஒரு பாவம் இருக்குது, ஏதோ ஒரு தோஸ்முறை இருக்குது. தொழுகையோட விஷயத்துல சீர் இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, நேர்மை இல்ல, அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. எப்படி சரி வரும்? உதாரணம் சொன்னா ஒரு விளங்கமன் நான் நினைக்கிறேன். ஒத்தனை கைகால கெட்டி நெருப்புல போட்டுட்டு, உதாரணத்துக்கு நெருப்புல போட்டுட்டு, யா அல்லாஹ் எனக்கு சரியான பிரச்சனை, ஏன பிரச்சனையை தீர்த்து வையே, ஏன மனைவிக்கு எடுக்காத மருந்து இல்ல, நோய்க்கு மேல நோய், யா அல்லாஹ் அந்த நோயை சோப்படுத்து, ஏன புள்ள நல்ல முறையில படிக்கிறது இல்ல, படிப்பறிவை குடியேடு என்று தொழுகைக்கு பின்னால் அலோனுமா, சுஜூதுல் அலோனுமா, துவா கபூலாகுமா? ஸ்ரீதேவிகளே, துவா கபூலாகுமா? அடுத்தவன் அநியாயம் செஞ்சு, அடுத்தவனை பிரச்சனை போட்டு, அடுத்தவன்ல நெருப்புல வச்சுட்டு இவத பிரச்சனை தீர்க்க சொல்றாரு. அடுத்தவன் இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு, அடுத்தவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு, அடுத்தவனுக்கு சதகா கொடுத்துட்டு, அடுத்தவன் கண்ணீரை தொடச்சிட்டு துவா கேட்டு பாருங்க. அதுதான் பவர்ஃபுல் துவா. 7 வானத்தையும் கீறி கீழ்ச்சி அல்லாஹ் அரிச குலுக்கும். இன்றைய முஸ்லிம் சமூகத்துல நிறைய மக்கள் நிலைமை தெரியுமா? மைனிடேம், மச்சண்டேம், நானடேம், சாத்தடேம், அப்படேம் சொத்தெல்லாம் பறிச்சு இங்க பள்ளிக்குள்ளே விழுந்து கொண்டு துவாதிக்கிறாரு. அண்ணன் தம்பிமாருக்குள்ளுக்கு ஒத்துமை இல்ல. இப்படியே இருந்தா தஹஜ்ஜுத் கேட்கிற துவா கபூல் ஆகுமா? பர்லான தொழுகைக்கு பின்னால் துவா கபூல் ஆகுமா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாது அதிகமாக அவசரமாக கபூலியத்துடைய துவா 2. ஒன்று சுபஹுக்கு முன்னால் தஹஜ்ஜுதில் கேட்கிற நேரம், இரண்டாவது பர்லான தொழுகைக்கு பின்னால் கேட்கிற துவா.
எவ்வளவு கவலையோட கேட்கிறோம், அழுந்து கேட்கிறோம். உங்களை மாதிரி ஈக்க உள்ளம் தானே ஸ்ரீதேவி அடுத்த மணிக்கிட்ட மீக்குது. அதே நிலைமை எங்களே ஒருத்தர் நோவிச்சான்னு வைங்க, சந்தோஷமாயிக்கணுமா? நீங்க அவனை மட்டும் நோவிச்சுட்டு நீங்க சந்தோஷமாயிக்க பாக்குறீங்க. இது நடக்கிற விஷயமா? இன்னொன்று விஷயம் சொன்னா புரியும் நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நீதமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறோம். இதோட நான் ஹுத்பாவை முடிச்சு கொள்றேன். அதனால கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி 13ல இஸ்லாமிய சாம்ராஜ்ய கலீஃபா, 23ல வஃபாத் ஆகிட்டாங்க. 10 வருஷம் தான் அவங்களோட ஆட்சி. 10 வருஷத்துக்குள்ளால உலமாக்கள் எழுதுறாங்க, அவங்களோட ஆட்சி காலத்துல 50,000 பள்ளிகளை நிர்வகித்தார்கள். 50,000 பள்ளிகளை கட்டினாங்க. இப்ப ஸ்ரீலங்கால நீங்க பள்ளி கட்ட தேவையில்லை, கெட்டின பள்ளியை ஹயாத்தாக்குங்க. நேரத்துக்கு வந்து தொழுங்க, உலமாக்கள் கிட்ட மார்க்கத்தை படிங்க, திக்ர் ஸலவாத்தோட இருங்க, ஜும்மாவுக்கு நேரத்தோட வாங்க. இப்ப பள்ளிவாசல் அவசியம் இல்ல. ஈக்கிய பள்ளிய அந்தந்த ஊர்ல உள்ளவங்க மஹல்லாலிக்கு ஹயாத்தாக்கின அதே விரிசி. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில தான் எத்தனையோ நாடுகள் இஸ்லாமிய நாடா மாறின. அதுல ஒரு நாடு தான் மிஸ்ர், ஈஜிப்ட். அந்த ஈஜிப்ட் நாட்டுக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா கவர்னர் அனுப்பினாங்க. அங்க அவங்க தான் கவர்னர். ஆனா மிஸ்ர்ல அங்க ஆட்சி நடக்குது, கவர்னரா இருக்கிறாரு அவருடைய மகன் அம்ர் என்று சொல்றவர் அங்குள்ளத்தருக்கு அடிச்சிட்டார். அடிபட்டவன் அங்க கவர்னருக்கு சொல்லல, ஏ வாப்பவே சில நீதம் எங்கேயாலும் பேத்துருமோ தெரியாண்டு அவர் மிஸ்ரிலிருந்தே மதீனாவுக்கு வந்துட்டார். அடிபட்டவர் மதீனா வந்தார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்க யார கவர்னரா வச்சீங்களோ அந்த அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய மகன் எனக்கு அடித்தார். அப்படியா? உடனே உமர் ரலியல்லாஹு ஒரு லெட்டர் எழுதினாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா, உங்களோட வேலை என்ன தெரியுமா ஹபீப்? சலாம் சொன்னாங்க, எழுதினாங்க. லெட்டர் கிடைச்ச உடனே அவங்களோட மகனை கூட்டி கொண்டு மதீனா வரும். எப்படி? எங்க ஒரு ஜனாதிபதி அப்படி சொல்றா? ஒரு பிரச்சனை வந்தா ஏன தலையில 1000 பேர் ஓன வேலை நான் பார்க்கவா? ஜனாதிபதி சொல்ற அல்ல ஊர்ல பொறுப்பாரு சொல்ற. எப்படி உமர் ரதி எப்படி எழுதினாங்க? அவங்களுக்கு லெட்டர் கிடைச்ச உடனே அவசரமா மதீனா மகனை குட்டியும் வரும். லெட்டர் கிடைச்சதான் மகனோட வந்தாங்க. மக்களும் சூழ்ந்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நீங்க எப்ப அப்பா மக்களை எல்லாம் அடிமைகளாக்கிட, உலகத்திற்கு எல்லாரும் ஹுர்ரிகள் சுதந்திரமானவங்க, நீங்க எப்ப அடிமையாக்கினீங்க? யார் அடிபட்டானோ அவருடைய கையில உமர் ரலியல்லாஹு ஷாட்டே கொடுத்தாங்க. இந்தா உனக்கு கடிச்ச மாதிரி அடி. எப்படி உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நீதம் எங்க இருக்குது? உனக்கு அடிச்ச மாதிரி அடி. அடிபட்டவன் மிஸ்ரில பழி வாங்கப்பட்டது மதீனாவுல. இதான் ஆட்சி. அதுதான் மகாத்மா காந்தி சொன்ன, எங்கட 1948 நாங்க சுதந்திரம். அப்படியா? 47 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச, 48 ஸ்ரீலங்கா நாடு சுதந்திரம் அடைந்த. மகாத்மா காந்தி சொன்ன, இந்தியர்களே, இந்த போர்த்துகீயர்கள் வெள்ளையர்கள் எங்கட இந்தியாவை விட்டு போனதுக்கு இந்தியா இன்னும் சுதந்திரம் அடையல. இந்தியா மக்கள் எல்லாம் அசந்து போனாங்க. என்ன சொல்றீங்க? அவன் அநியாயம் செஞ்சான், வீட்டை உடைச்சான், எங்களே கொண்டான், அவன் எங்களே விட்டு பேசிட்டான், இப்ப சுதந்திரம் தானே? இல்ல இல்ல, இன்னும் சுதந்திரமா அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள போன்ற ஆட்சி எங்கட இந்தியாவுக்கு எப்ப வருமோ அப்பதான் இந்தியாவுக்கே சுதந்திரம் பண்ணாங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு நீதம், எந்த அளவுக்கு நேர்மை? வாப்பமார்களே, உங்களோட புள்ளையோட விஷயத்துல எந்த அளவுக்கு உங்களோட இன்னொரு புள்ளையோட பிரச்சனை வந்தா நேர்மையா நடக்கிறீங்க. உங்களோட புள்ளையோட சைட பிடிக்கிறீங்களா? அந்த கார்ல எல்லாம் புள்ளையில போய் சேர்க்க மதரசால புள்ளையில உசிரும் கண்ணும் மட்டும் மிஞ்சா போதும், புள்ளைய நல்லதாக்கி தாங்க. இப்பக்கு புள்ளைக்கு ஏதாவது உருக்கினா போதும், நீங்க யாரு வாப்பா கேட்க? ஸ்கூல்ல கேட்கணுமா, பிரின்சிபல்ல கேட்கணுமா, உஸ்தாத் மார்க்கிட்ட கேட்கணுமா? எப்படி புள்ள நல்லா வருவானா? புள்ளை ஹரபாக்கே உமா அப்பா. அந்த காலத்துல அமைப்பு வேற, இந்த காலத்து அமைப்பு வேற. அந்த காலத்து பள்ளிகள் எல்லாம் சிரிசி குடிச, ஆனா மக்களோட உள்ளம் எல்லாம் வெளிச்சம், ஈமான்ட வெளிச்சம், தக்வாட வெளிச்சம். இப்ப போய் பாருங்களே, கொழும்பு பெரிய பள்ளிய பாருங்க, போன்ல வைத்து பாருங்க, வாட்ஸ்அப்ல வைத்து பாருங்க, கூகுள்ல வைத்து பாருங்க, இன்டர்நெட்ல வைத்து பாருங்க, எல்லாம் ஸ்ரீலங்கால 3-4 தட்டு ஒயிட் மாஸ்க்
எல்லாம் ஒயிட் மாஸ்க், ஆனா மக்களோட கல்வெல்லாம் இருட்டு. அந்த காலத்துல பள்ளி எல்லாம் சிரிச்சு கல்வெல்லாம் வெளிச்சம், இப்ப எல்லாம் ஒயிட் மாஸ்க், கல்வெல்லாம் இருட்டு. இதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால மனுஷனாக இருந்து தக்வாவோடு இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து பிள்ளைகளையும் நேர்மையை காட்டி நல்லவர்களா வாழ வச்சு நல்ல மௌத் அடைகிற கூட்டத்தில் வல்ல நாயன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனைவி மக்களை மன்னிப்பாயாக, இன்றைய குத்பாவுக்கு வந்தவர்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. யாருக்குமே பயங்கரமான கெட்ட வியாதிகள் கெட்ட நோய்கள் வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. நோயோடு அவதிப்படுகின்ற எல்லோருக்கும் நீ உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, அடுத்தவருடைய அமானத்துடைய விஷயத்தில் மிக நேர்மையாக சரியாக நடக்கிற பாக்கியத்தை தருவாயாக. யாருடைய பதுவாவுக்கும் ஆளாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. நம்முடைய பெற்றோர்களுக்கு நீ கருணை காட்டுவாயாக. நம்முடைய ஆஷாமார்கள் நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, மௌத்தாகி போன அனைவருடைய கபர்களை நீ வெளிச்சமாக்குவாயாக. இனிதான் நாம் மௌத்தாக இருப்பவர்கள் யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் எங்களுடைய உடலையும் கல்வை நீ சுத்தமாக்கியே வைப்பாயாக. நல்லவர்களா வாழச் செய்வாயாக. நப்சை விட்டும் ஷைத்தானை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இல்மை தேடுகின்ற எல்லா மாணவ மாணவியர்களுக்கு இல்முன் நாஃபிஅ என்று சொன்ன பிரயோஜனமான கல்வியை கொடுப்பாயாக. எல்லா பிள்ளைகளை நேர்வழி பெற்ற பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக. யாருடைய சொத்து செல்வங்களிலும் அநியாயம் செய்து விடாம எங்களுடைய ரூஹையும் எங்களுடைய உடம்பையும் நீ பாதுகாத்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுக்கும் ஈமானை சலாமத்தாக்கி வைப்பாயாக. அந்த ஈமானிலே தக்வாவை தருவாயாக, நற்குணத்தை தருவாயாக. நீதான் சொன்னாய் யா அல்லாஹ், சஹாபாக்கள் தாபிஈன்கள் வலிமார்கள் நல்லவர்கள் போன வழிதான் சுத்தமான வழி, அந்த வழியில எங்களை நீ வழி நடத்துவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய பரக்கத்தால் இந்த துஆவையும், இதற்கு முன்னால் முஸ்லிம் சமூகம் கேட்ட துஆவையும், இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கின்ற துஆக்களையும் நீயே கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.